தமிழ் சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கருத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தீவிரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கேள்வியினுடைய அம்சம்தான் இன்றைய கேள்வி நேரத்தினுடைய மையப்பொருள். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஓரணியில் திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் இப்போ இந்த ரெண்டு கட்சி தான் கேட்குறீங்களா, மற்ற கட்சிகளையும் கேட்குறீங்களா? திமுக எதிர்ப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? யார் வேணால் வெளியே வரலாம்ல. இப்போ ஒரு 4-5 நாளாக 10 நாளாக பார்த்தீங்கன்னா, நான் வாக்கு வங்கி அரசியல் விட்டே விலகி விடுவேன் திருமாவளவன். அவர் என்ன எலெக்ஷனில் நிற்கிறேன்னா ஜனநாயகம் செத்து போயிடுமா இந்தியாவில்? அவர் ஏதாவது நம்பி ஒரு எம்எல்ஏ கிடைக்கணும் 5-6 பேர் கூட இருக்கிறாங்க, அவங்கள மிரட்டுறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பிரதம அமைச்சர் பதவியை குறிவையின்றார், இது வேணான்ட்டார். கூட சொல்கிறாரு, கேரளாவில் கட்சி 40 ஓட்டு வாங்கியிருக்குது, பாம்பேயில் 18 ஓட்டு வாங்கியிருக்குது, ஆந்திராவில் 62. அதாவது என்ன செய்வதென்ற தெளிவு இன்னும் அவருக்கு வரலை. அதை மாதிரி இன்னும் 2-3 கட்சிகள். நேற்று என்ன ஆச்சு பாருங்கள், காங்கிரஸ் இதே செல்வ பெருந்தகை ஒரு 9 மாதங்கள் எல்லா பத்திரிகைகளும் இருக்குது, நான் 3 டிவியில் பேசினேன். கேட்டார், திமுகவை எங்கள் தோள்களில் தான் தூக்கி நாங்கள் சுமக்க வேண்டுமா தேர்தலில்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 8 மாதத்துக்கு முந்தி அதை ஆமோதித்து கார்த்திக் சிதம்பரமும் பேசினார். அவர் நேற்று போய் அப்படி முன்னோட்டம் பார்க்குறார் ராமதாஸை. அவர் ஏதாவது கொஞ்சம் ஆடி இடி வர்றதா இருந்தா, ஏன்னா அவர் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியாக அமையுமா? இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்திய காங்கிரஸ் தயாராக இல்லை. இதுக்கேன்னா இவங்ககிட்ட ஒரு 22-23 திமுகவில் எம்பி இருக்குது, அதை இழந்துட தயாராக இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை நல்ல சிறந்த அனுபவம் உள்ள 6 கட்சியில் இருந்திருக்காது வரைக்கும். ஆம்ஸ்ட்ராங் கட்சி எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் மறைபொருள் இல்லை. அதனால் அவர் நாம் ஏதாவது ஒன்று தனியாக வச்சுக்கிச்சு காங்கிரஸ் தலைமையில் நிற்கலாமா, சிபிஎம் கூட வருமா? ராம்தாஸ் நேற்று நோன்ட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எஸ்ன்னு இருந்தார்னு அவரை போய் அவரை அனுப்பிச்செல்லாம் முதலமைச்சர் கேட்டுவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருக்கு இவர் பெரிய ஆள் அல்ல. டாக்டர் ராமதாஸ் சொல்கிறீங்களா? செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை அனுப்பிச்சு ராமதாஸ்கிட்ட போய் திமுக கூட வருவாரான்னு கேட்டுக்கிட்டுவான்னு சொல்கிற அளவுக்கு முதலமைச்சர் அப்படிப்பட்ட குவாலிட்டியெல்லாம் உள்ளவர் அல்ல. இவர் என்ன பார்த்தாரு, ஏதாவது கொஞ்சம் லூஸில் இருந்தாருன்னா, இப்போ தான் மகனும் போயிட்டாருன்னு நம்ம கூட வரியா அப்படின்னு சொன்னால் சிபிஎம்மில் பேசலாம், விசிகா கிட்ட பேசலாம், அது ஒரு தனி கூட்டணியாக நிற்கலாம்ங்கிற எண்ணம். இது புது தகவலாக இருக்குது. இப்போ திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளே ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு. ஆமாம் சார், நீ எதுக்கு 4 சீட்டு 6 சீட்டு? அவர் சொன்னார் 234 தொகுதிக்கும் நிற்கக்கூடிய தகுதி எங்களுக்கு யார்? திருமாவளவன். அவர் நிபர் என்ன சொல்கிறாரு, வைகோ 12 சீட்டு கொடுக்கறதுன்னா பேசுகிறேன். நேற்று அவங்க தீர்மானம் மறுதளிச்சிட்டார், 2 டிஜிட்டல்லாம் நாங்கள் கேட்கல அப்படின்னுட்டார். தீர்மானம் போட்டிருக்கிறதாக கட்சியில் நான் அதுதான் நாங்கள் பக்கத்தில் இந்த அவங்க இதில் எல்லாம் நான் இல்லை, பத்திரிக்கையில் வந்திருக்குது. அது வர வந்திருக்கக்கூடாது பத்திரிக்கையிலன்னு நினச்சாருன்னா அது அவர் மகன் அங்கேயே ஏற்று பேசியிருக்கிற. இப்போ எல்லாமே அப்பா மகன் கட்சி தான் நம்மக்கிட்ட. அதனால் அந்த ஊசலாட்டம் அங்கே இருப்பவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிறது லாஜிக்கில் 2 புள்ளி வருது. ஒன்று, திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, தாவேகா, அதிமுக, பாஜக எல்லாம் ஒரு அணியில் திரளுவாங்கன்னு ஒரு டிபேட் வச்சா அதுக்குள்ள இன்னொரு டிபேட் மையமாக வைக்கிறீங்க. என்னன்னா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே ஒரு அணியில் திரளும். இதே செல்வ பெருந்தொகை திமுகவை நாங்கள் எங்கள் தோளில் தூக்கி சுமக்கணுமா? 8 மாதத்துக்கு அல்ல 9 மாதமாக இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் மெமரி தப்பாக இருக்கலாம். நானே 3 டிவியில் அதை பேசினேன். இப்போ அவர் நேற்றும் போய் பார்க்குறாரு. கார்த்திக் சிதம்பரம் அந்த தோளில் சுமக்கிற கருத்தை ஆதரித்து அவரு ஒரு அறிக்கை விட்டார். ஆமாம், எவ்வளவு நாட்கள் நாங்கள் எதிர்க்கட்சியாக
தப்புன்னு நான் சொல்லலை. அரசியல்வாதிகள் ஆனா அந்த பேச்சு வரும்பொழுது ஈவிகேஎஸ் இளங்கோவனே அதே மேடையில மறுத்துட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் அதனுடைய நிலைப்பாடு மாறிடுச்சு, அதுக்குடைய மையங்கள் மாறிடுச்சு, இவரு இன்டாக்ட் கூட்டணியா மாறிட்டாங்க. ஈவிகேஎஸ் இளங்கோவன் அன்னைக்கு மறுத்தார். அவர் என்ன சொன்னார்? கலைஞரை வச்சுக்கிட்டு பேசுறார். நீங்கள் பேசுவதை கேட்க வந்திருக்கிறேன், கேட்டு நடக்க அல்ல. கைதட் எங்க அண்ணா அறிவாலயத்தில் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள கலைஞர் கல்யாண மண்டபம் அதில். எனவே அரசியல்வாதி என்பவர் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பதவிக்கு வர வேண்டும், சொந்த தேவைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும், முடிகிற வரை மக்களுக்கு நன்மை. இதெல்லாம் இயற்கை. நான் எந்த கட்சியெல்லாம் இல்லைங்கன்னு சொல்ல தயாராக இல்லை. எனவே இல்லை, நீங்கள் லாஜிக்காக வைக்கிறீங்க, அதுக்கு சில ஆர்குமெண்ட்டை நீங்கள் முன் வைக்கிறீங்க. நான் கேட்குறது, அன்னைக்கு டாக்டர் ராமதாஸை சந்தித்து விட்டு செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகிட்ட கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, கூட்டணி தொடர்பான முடிவுகளை அவர் மொழியிலே சொல்லணும்னா மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி தான் எடுப்பார் அப்படின்ற கருத்தை முன் வச்சுட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படி கூட்டணிக்குள் ஒரு கூட்டணின்ற கால்குலேஷனுக்குள்ள தமிழ்மணி போறாரு? இல்லை சார், டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிறதாங்கிற முடிவை அவர் எடுப்பார். அதான் அப்படிதான் நான் அதை படிக்க கற்றுக்க தயாராக இருக்கேன். திமுக சம்பந்தப்பட்ட எந்த கூட்டணி முடிவையும் முதலமைச்சர் தான் எடுக்க முடியும். அதில் யாருக்கு எனக்கும் சந்தேகம் இல்லை, உங்களுக்குள்ள யாருக்கும் இல்லை. நான் அதை சொல்லலை. அதை ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், இவர் அனுப்புகிற அளவுக்கு முதலமைச்சர் போய் நீ ராமதாஸ்கிட்ட போயிட்டு கேட்டுவான்னு சொல்கிற அளவுக்கு முதலமைச்சர் சாதாரண நபர் அல்ல, அனுபவம் உள்ளவர் அரசியலில். இவர் போனது என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன் வந்தேன்னு கேட்பாங்க, இல்லை அவர் என்ன அனுப்பலேன்னு சொல்லி ஆகணும். உண்மையாக தான் அதை தான் சமாளிக்கிறார் இவர். இன்னொரு கட்சியை சொல்கிறாரு, அவர்கள் வந்தால் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். கைதட்டலாம். அவங்க எப்போ வரேன்னாங்க, நான் எந்த கட்சி சொல்கிறேன்னு தெரியுதா அவங்களுக்கு? இன்னொரு யோசனை கொடுக்குறாரு, இந்த ரெண்டு ஜாதியும் ஒன்றா இருக்கணும், ஒரே கூட்டணியில் இருக்கணும். இது எல்லாமே அவர் தனக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைத்தால் கொஞ்சம் வசதி வச்சு இருக்குது, அவர்கிட்ட செலவு பண்ணலாம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன்னா, ஒரு முயற்சி இன்னைக்கு ஆரம்பித்தா அடுத்த தேர்தலில் 31 கூட அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறலாம். எத்தனை ஆண்டு காலமாக அவங்க கேட்கறதுலே நியாயம் இருக்குது சார். செகண்ட் ஃபிட்லிங் எவ்வளோ நாள் வாசிக்க முடியும் நீங்கள்? இல்லை, நீங்கள் ஒரு லாஜிக்கை கட்டுறீங்க இல்லை தமிழ்மணி சார். ஒரு பக்கம் அதிமுக பாஜக இடையில் இருக்கக்கூடிய கூட்டணியே ஒரு உறுதியான கூட்டணியாக இல்லை அப்படின்றதும், வாக்கு வங்கி சிதறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கோம்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றதும் கூடவே சேர்க்கிறாரு. இல்லை, தனிப்பெரும்பான்மையோடு 2026 ஆட்சி அமைப்போன்னு சொல்றது பாஜக ஓரங்கட்டி அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு சிக்கலா இருக்குது அப்படின்றப்போ நீங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஓரங்கட்டிங்கிற வார்த்தை எனக்கு எப்படி நீங்க பயன்படுத்த, நான் அதை ஆமான்னு சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. அதை நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய கண்ணுக்கு படுறதெல்லாம் கூட்டணி ஆட்சி தான். 118 சீட்டு அல்ல ஒரு 125 சீட்டு தனியாக நிற்கிறதுக்கு 170 சீட்டு நிற்கணும் எந்த கட்சியுமே. நான் திமுகன்னு பிரித்து அந்த அளவுக்கு எப்படி நிற்க முடியும்? இபிஎஸ் ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் அவர் அமைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க. தயவு செஞ்சு என்னுடைய கருத்துக்களை இதில் இந்த நேரத்தில் ஒரு பொது வெளியில் வேண்டாம். தாவேக்கா வரணும், அப்பாவோ மகனோ யாரோ ஒருத்தர் வரணும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து. அப்பா இப்போ 70 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கிட்ட? டாக்டர் ராமதாஸ். அது யாருக்கிட்ட? எங்களை இருந்தாலும் கூட்டணியில் எங்களை சேர்க்கணும்னா 70. அது யாரா இருந்தாலும் அது சரி, அவர் யாருன்னு சொல்லலை சார். நான் என் கருத்தில் அமைக்க விட விரும்பலை. அவர் எதிர்பார்க்கறது 70, குறைஞ்சது 40 கொடுத்தாகணும். 70 ஆரம்பிக்கிறவர் அவர். இவர் 90 கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு தாவேக்கா. கேட்கறது தான். எனவே இந்த 30 கொடுத்து இதுக்கு ஒரு 40 கொடுத்துட்டீங்கன்னா கூட பாஜகவுக்கு நான் ஏதாவது அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கிறதாக பேசி சொல்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னாலே பிஜேபி இருக்கிறது 134, பிரேமலதா இதை மாதிரி தனியாக இருந்தவங்க ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு போயிடுச்சுன்னா 120 சீட்டு கூட நிற்க வாய்ப்பே கிடையாது.
120 சீட்டு நின்னா 118 சீட்டு தனியாச்சு. நல்லா ஜெயிக்கட்டும் இபிஎஸ், நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் வாய்ப்பு முடியுமா முடியாதான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. கூட்டணி ஆட்சிக்கு அவர் சொல்கிறது தப்பு இல்லை, தயாராக இருந்தால்தான் அவர் 26 அந்த பக்கம் போய் சீட்டில் உட்கார முடியும்னு நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சரும் கொடுத்தாகணும், 4 மந்திரியும் கொடுத்தாகணும். இதெல்லாம் வரக்குள்ள நெருங்க தான், தேர்தல் நெருங்க தான் இன்னும் கொஞ்சம் நம்ம அரசியல்வாதிகள் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் மறைக்காமலும் பேசுவார்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போது அதிமுக ஒரு கூட்டணியை கட்டுறதுக்கு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அதிருப்தி குரலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி வைகோ ஒரு அதிருப்தியை பேசுகிறாரு, திருமாவளவன் ஒரு அதிருப்தியை பேசுகிறாருன்னா இந்த அணிகள் அதிமுகவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்போ? அல்லது இவங்க 3வது அணி மாதிரி அல்லது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்களா? அதான் நான் சொன்னதே, காங்கிரஸ் தலைமையில் சிபிஎம் இன்னும் 2 கட்சிகள் நம்ம பேர் சொன்னது தான். அவங்க இப்போ நின்னா அட்லீஸ்ட் 31லையாவது அவங்க ஒரு பெரிய அளவுக்கு வர, அதுதான் அரசியல், ஒன்றும் தவறல்ல. திமுக கூட நின்று 6 எம்எல்ஏ வாங்கி அதில் 3 ஜெயிச்சு நான் தோக்கிறத தவிர, எதிர்கட்சி நிற்கிறேன், மக்கள் ஓட்டு போட்டால் போயிட்டு அதே 4 எம்எல்ஏ நான் ஜெயிச்சிருவேன் ஒரு தனி கூட்டணியாக வச்சு, போதும். 31க்கு எதனால் பயன்படும் எனக்கு. அதனால் ஒரு நல்ல அரசியல்னு அதுதான். நன்றி.